காலேஜில் பொங்கல் செலிப்ரேஷனுக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, போகக்கூடாது. பொங்கல் செலிப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் இது பிற மத வழிபாட்டு நிகழ்ச்சி அல்லது கொண்டாட்டம். முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு இரண்டு கொண்டாட்டத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்தாங்க. ஒன்று ஈதுல் அத்ஹா, ஈதுல் ஃபித்ர். இந்த ரெண்டும் தான். இந்த 2 பெருநாட்களை தவிர வேற எந்த பெருநாட்களையும் வேற எந்த கொண்டாட்டங்களையும் நம்ம ஈடுபட முடியாது. குறிப்பா பிற மத வழிபாட்டை உள்ளடக்கிய கொண்டாட்டங்களில் நம்ம ஈடுபட முடியாது, அதை கலந்து கொள்ள முடியாது. மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யார் பிற கலாச்சாரத்தை பிற இந்த மாதிரியான கொண்டாட்டங்களை பின்பற்றுகிறார்களோ அவர்களை சார்ந்தவர்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால இதை நம்ம செய்ய முடியாது. பார்க்கலாம். மக்களே, திராவிட பொங்கல், சமத்துவ பொங்கல், மத நல்லிணக்க பொங்கல், அந்த பொங்கல் இந்த பொங்கல்லாம் எதுவுமே கிடையாது. பொங்கல் இந்துக்களின் பண்டிகை, பொங்கல் தமிழர்களின் பண்டிகை, அவ்வளவுதான். எந்த கிறிஸ்தவ நாட்டிலையும் பொங்கலை கொண்டாட மாட்டாங்க, எந்த ஒரு இஸ்லாமிய நாட்டிலையும் பொங்கலை கொண்டாடவே மாட்டாங்க. இஸ்லாமியர்களுக்கு அது ஒரு ஹராம். அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இங்கே இவனுங்க அரசியல் பண்ணுன்ற காரணத்துக்காகவே திராவிட பொங்கல், மத நல்லிணக்க பொங்கல், மதச்சார்பற்ற பொங்கல்னு உருட்டிட்டு இருக்கானுங்க. உண்மையாகவே இஸ்லாமியர்களுக்கு இதில் விருப்பமே இருக்காது. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க. சும்மா இருக்கிறவங்கள கூப்பிட்டு இந்தாங்க இதை வாங்கிக்கோங்க, அதை வாங்கிக்கோங்க, இங்கே பொங்கல் வைங்க, அங்கே பொங்கல் வைங்கன்னு இவனுங்க தேவையில்லாமல் உருட்டி இவனுங்க ஓட் பேங்க் வேலையை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கானுங்க. இந்த மத நல்லிணக்க பொங்கலுக்கும் 90% இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் இது பெரிய விஷயமே கிடையாது. அவங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது. இப்போ உடனே ஒரு குரூப் வந்துடும், தமிழர்கள் இந்துக்கள் கிடையாது, இது தமிழர்கள் பண்டிகை தான் உருட்ட. உண்மையாகவே இது தமிழர்கள் பண்டிகையான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 100% தமிழர்கள் கிட்ட இருந்து இந்த உலகம் முழுக்க இருந்த நாகரிகங்களுக்கு பரவிய பண்டிகைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இது முழுக்க விவசாயத்தை நோக்கியே உருவாக்கப்பட்ட பண்டிகை. இங்கே மட்டும் கிடையாது, உலகம் முழுக்க இருக்க எல்லா நாகரிகத்திலையும் இந்த வழக்கத்தை நம்மளுடைய குமரிக்கண்ட தமிழர்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க. உலகம் முழுக்க கொடுத்தவங்களுக்கு வட இந்தியாவில் கொடுத்துருக்க தெரியாதா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. இதுலேருந்தே தெரிய வேணாமா, இந்தியா முழுமையும் ஆண்ட நம்முடைய தமிழர்கள் நம்மளுடைய பழக்க வழக்கத்தையும் பண்டிகையையும் அப்படியே வட இந்தியா மக்களுக்கும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. வட இந்தியாவில் பல இனத்துடைய ஊடுருவல்கள் நடந்ததால நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரியான பண்டிகைகள் அங்கே அதிகமாக இல்லாமல் போனதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. அதனாலேயே இங்கே இருக்க தமிழ் தேசியவாதிகள் இங்கே நாங்கள் குமரன்னு சொல்கிறோமே, அங்கே நீங்கள் ஏன் கார்த்திகேயன்னு சொல்கிறீங்க, அங்கே ஏன் சுப்பிரமணியன் சொல்றீங்கன்னு உருட்டிட்டு இருப்பாங்க. எங்க எந்த பேரை சொன்னாலுமே அது குறிக்கக்கூடிய கடவுள் ஒரே கடவுள் தான்ற அந்த அறிவு கூட இல்லாம தயவு செய்து வட இந்தியர்கள் வேறு தென்னிந்தியர்கள் வேறுன்னு திராவிடர்கள் பண்ண, காங்கிரஸ்காரங்க பண்ண அதே வேலையை நீங்களும் பண்ணாதீங்க. இன்னொரு குரூப் வந்துடும், தை தான் தமிழர்களுடைய புத்தாண்டு, இதை ஆரியர்கள் திரித்து சித்திரைக்கு மாற்றி விட்டார்கள்னு உருட்ட வந்துடுவாங்க. அவங்க தமிழ் இலக்கியத்தையும் படிச்சிருக்க மாட்டாங்க, எந்த கருமத்தையும் படிச்சிருக்க மாட்டாங்க. சிம்பிளாக ஒரு விஷயத்த சொல்லணும்னா, ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு பழமொழியே இருக்குது. அது மாதிரி ஏகப்பட்ட பழமொழிகள் இருக்குது. அதை ஏன் சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்கன்னு எந்த ஒரு விளக்க கூந்தலும் தெரியாத தற்குறிகள் மட்டும்தான் பொங்கல் விழாவை புத்தாண்டு விழான்னு சொல்லுவாங்க. ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்கிறதுலையே உங்களுக்கு தெரியலையா? அப்போ தான் முக்கியமான உணவுப் பொருட்களை விதைப்பாங்க. அதுக்கப்புறம் அறுவடை எப்போ செய்வாங்கன்னா தை மாதத்தில் செய்வாங்க. இதுதான் தமிழர்களுடைய பாரம்பரியமாகவும் இருந்தது, பழக்க வழக்கமாகவும் இருந்தது. இந்த பழக்கத்தை அப்படியே உலகம் முழுக்க இருக்க பல்வேறு நாகரிகத்திடமும் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அதனால தை மாதம் அறுவடைக்கான மாதம், தை மாதம் உழவுக்கான மாதம். தை மாதம் தமிழர்களுடைய புத்தாண்டு கிடையவே கிடையாது. இன்னொரு விஷயம் மூலமா உங்களுக்கு தெளிவா புரிய வைக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்க பண்டைய நாகரிகங்கள் எல்லாமே கிரகங்களை கும்பிட்ட நாகரிகம். இந்த கிரகங்களை கும்பிட்ட நாகரிகம்னதும் உங்களுக்கு முதல்ல தோன்றக்கூடிய நாகரிகம் எதுனா கண்டிப்பா இந்தியர்களான நம்முடைய நாகரிகம் தான். ஏன்னா நாம தான் சூரிய கடவுள், சுக்கிரன், சந்திரன், புதன், குருன்னு ஏகப்பட்ட பேரை வச்சு ஒவ்வொரு கிரகத்தையும் நாம கும்பிட்டுட்டு வரோம். வேற எந்த மதமும் கிமு 2000 வருடங்களுக்கு முன்பிருந்து கிரகங்களை கும்பிட்ட வழக்கமே கிடையாது. இந்த பழக்கம் எல்லாமே நம்மிடமிருந்து உலகில் இருக்க எல்லா நாகரிகத்துக்கும் போனது தான். அதுக்கப்புறம் தான் இப்ப இருக்க மிகப்பெரிய மதங்களான எல்லா மதத்திலையும் இந்த கிரக வழிபாடுகள் புகுந்துச்சு. மாயன்ஸ், ஆஸ்டெக்ஸ், சீனர்கள், ஜப்பானியர்கள், எகிப்தியர்கள், ரோமர்கள், கிரேக்கர்கள், மினோவன்கள், பாபிலோனியர்கள்னு ஏகப்பட்ட நாகரிகங்களும் சூரிய கடவுளையும் சந்திர கடவுளையும் மையப்படுத்தி கோவிலையே கட்டி வழிபட்டு வந்திருக்காங்க. உலகத்துல எங்கோ ஒரு மூலையில இருக்க இந்த நாகரிகங்களை உருவாக்கி அங்கேயே இந்த பண்டிகையை கொண்டாடி இருக்காங்க.
இருக்காங்கன்னா வட இந்தியாவில் கொண்டாடி இருக்க மாட்டாங்களா? கொஞ்சமாவது தயவு செய்து மூளையை பயன்படுத்தி யோசிங்க. தமிழர்கள் இந்துக்கள் இல்லைன்னு சொல்கிற எல்லாருமே உணர்ச்சி வசப்பட்டு சொல்கிறாங்களே தவிர அதுக்கு பின்னாடி இருக்க அரசியலை இவங்க புரிஞ்சுக்கிறதே கிடையாது. இதன் மூலமாக தமிழர்களான நாம தனித்து விடப்படுவோம்ன்றது கொஞ்சம் கூட புரியாமல் இவங்களுடைய சுயநலத்துக்காக பேசுகிறாங்களா இல்லை தற்குறித்தனமாக மூளை இல்லாமல் பேசுகிறாங்களான்னு எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு இயேசுவாக ஒரு உருவத்தை பார்க்குறாங்க இல்லையா? அந்த உருவத்துக்கு பின்னாடி அவருடைய தலைக்கு பின்னாடி இருக்க அந்த ஒளிகள் எங்கிருந்து வந்ததுன்னு இவங்களுக்கு தெரியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இதை உருவாக்கின கான்ஸ்டன்டைன் ஒரு ரோமன். அந்த ரோமர்களுடைய சூரிய கடவுளான சால் இன்விக்டஸ் உடைய அவருடைய தலைக்கு பின்னாடி இருந்து பல ஒளிக்கீற்றுகள் போகும். ஏன்னா அவர் ஒரு சூரிய கடவுள். அங்கிருந்து தூக்கிட்டு வந்து அப்படியே ஏசப்பா பின்னாடி கான்ஸ்டன்டைன் பொருத்த சொல்லியிருக்கான். அதே மாதிரி பொருத்தி ஒரு உருவத்தையும் உருவாக்கியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ரோமர்களும் சூரிய கடவுளை வழிபட்டவங்க தான். ஏன்னா ரோமர்கள் கிரேக்க கடவுளான ஹீலியோஸ் கிட்ட இருந்து கடன் வாங்கின கடவுள் தான் இந்த சால் இன்விக்டஸ். இந்த சால் இன்விக்டஸ் கிட்ட இருந்து உருவானவர் தான் இப்ப நம்முடைய கிறிஸ்தவர்கள் அனைவரும் வணங்கும் ஏசப்பா. நிறைய பேர் நம்பியிருக்க மாட்டீங்க, என்னது தமிழர்கள் ரோமர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் தங்களுடைய கடவுளை தந்தாங்களான்னு. அதை நிரூபிக்க எந்தவித ஆராய்ச்சியுமே வேணாம். சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. ரோமர்களுடைய சூரிய கடவுளான சால் இன்விக்டஸ் எப்பேற்பட்டவர்னு பார்த்தீங்கன்னா அவருடைய அம்சம் குதிரைகளில் வரக்கூடியவர். அதே மாதிரி நம்மளுடைய இந்து கடவுள்ல சூரிய பகவான் நாம சொல்றவருடைய அம்சம் என்னன்னா அவரும் அதே மாதிரி குதிரைகளில் வரக்கூடியவர். இதுல இருந்தே உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கணும், மூளை இருந்தால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இங்கிருந்து கொண்டு போன அதே சூரிய கடவுளுடைய தன்மையையும் அம்சத்தையும் தான் அப்படியே வழி வழியா எகிப்தியர்கள், மினோவன்கள், பாபிலோனியர்கள், கிரேக்கர்கள், ரோமர்கள் வரைக்கும் பின்பற்றி வந்திருக்காங்க. கடைசியா பின்பற்றிய வெஸ்டர்ன் நாகரிகம் எதுன்னா ரோமன் எம்பையர் மட்டும்தான். ஏன்னா அதுக்கப்புறம் கிறிஸ்டியானிட்டி பேகன் கடவுளர்களை அந்த பக்கம் முற்றிலுமா அழிச்சிடுச்சு. இன்னும் இந்த உலகத்துல பேகன் கடவுளர்களும் பேகனிசமும் இருக்குன்னா அது இந்தியாவில் மட்டும்தான், இந்து மதத்துல மட்டும்தான், வேற எந்த ஒரு மதத்திலையும் கிடையவே கிடையாது. தமிழர்கள் இந்துக்கள் இல்லைன்னு சொல்ல இன்னொரு காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி பேகனிசத்தை பின்பற்றி கிரகங்களையும் பல்வேறு கடவுளர்களையும் வணங்கி வந்த அனைத்து மதத்தவரையும் இப்ப 2 மதத்துக்குள்ள மாத்தி வச்சுட்டாங்க. ஒன்னு கிறிஸ்தவம், இன்னொன்னு இஸ்லாம். இந்த 2 மதத்துக்குள்ள மாத்தினதுக்கு அப்புறம் எஞ்சி இருக்கும் ஒரே இடமான இந்தியாவில் இருக்கும் இந்துக்கள் தான் இந்த பேகனிசத்தை இன்னி வரைக்கும் பின்பற்றிட்டு வராங்க. இவங்க கிட்ட இருந்தும் அதை அழிச்சிட்டா முற்றிலுமா பேகனிசம் என்பதே இந்த பூமியிலேயே இருக்காது. அதனாலேயே தமிழர்கள் இந்துக்கள் இல்லைன்னு ஒரு கூட்டம் காசை வாங்கிட்டு சுத்திட்டு தெரியுது, இன்னொரு கூட்டம் இதனுடைய அரசியல் தெரியாம உளறிட்டு தெரியுது. ஏன்னா இந்தியாவில் மட்டும்தான் கிரகங்களை மையப்படுத்தி இருக்க கோவில்கள் இன்னும் ஆக்டிவா இருக்கு. மீதி இருக்க எந்த நாகரிகத்திலையும் இப்ப சூரிய கடவுளை வழிபடும் கோவிலும் கிடையாது, சந்திரனை வழிபடும் கோவிலும் கிடையாது, பிற கிரகங்களை வழிபடும் கோவிலும் கிடையாது. ஏன்னா இது எல்லாமே இப்ப சிதிலமடைஞ்ச நிலையில தான் இருக்கு. அதனால அந்த நிலையை நோக்கி இந்தியாவில் இருக்கும் இந்துக்களான நம்மளை தள்ளுறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இதனால என்ன பலன்னு கேட்டீங்கன்னா, இந்த பூமியிலேயே மிக பழமையான மதமான இந்து மதம் அழிஞ்சு போயிடும். அழிஞ்சு போனதுக்கு அப்புறம் அது வரலாறா மாறிடும். எஞ்சி இருக்கும் ஆபிரகாமிய மதங்கள் தான் ஆரம்பத்திலிருந்தே இந்த பூமியில் இருந்ததுன்னு புதுசா ஒரு வரலாற்று திரிபை இவங்க உருவாக்கி நம்ம கிட்டேயே படிக்க வைப்பாங்க. இன்னொரு விஷயமும் இதுல தெளிவா சொல்லணும், உலகம் முழுக்க எல்லா நாகரிகத்திடமும் கிரகங்களை வழிபடும் கோவில்கள் கட்டப்பட்டு இருந்தது. அது எல்லாத்தையுமே இந்த ஆபிரகாமிய மதங்கள் அழிச்சிருக்கு. அதுல இன்னும் கடைசியா நமக்கு ஆதாரமா எஞ்சி நிற்கிறது பார்த்தீங்கன்னா மெசபடேமியாவில் இருக்க கோவில்களும் மாயன்ஸ் அண்ட் ஆஸ்டெக்ஸ் சவுத் அமெரிக்காவில் இருக்க கோவில்களும் மட்டும்தான் இன்னைய வரைக்குமே பழங்காலத்தில் கிரக வழிபாடுகள் இருந்ததற்கான பெரிய உதாரணமா இருக்கு. அந்த உதாரணம் தான் அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாமே நம்முடைய தமிழர்களிடத்திலிருந்து போனதற்கான மிகப்பெரிய ஆதாரமாகவும் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கோயில்லையும் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நவகிரகங்கள்னு வச்சுருப்பாங்க. இந்த நவகிரகங்கள் வச்சிருக்க முக்கிய காரணம் என்னன்னு கூட தெரியாமலேயே இங்கே சில அறிவாளிகள் நம்ம தமிழர்களை, நம்மளுடைய முன்னோர்களை முட்டாள்கள்னு சொல்லுவாங்க. குறிப்பாக நம்ம தமிழர்களே அதை சொல்கிறது ரொம்ப நகைச்சுவையாக இருக்குது. ஏன்னா நவகிரகங்களை மையப்படுத்தி அறிவியல் ரீதியான செயல்களை அந்த காலத்தில் செஞ்சுருக்காங்க. நவகிரகங்களுக்கு கோவில் கட்டி ஒவ்வொரு கிரகத்துடைய நகர்வையும் கணக்கு பண்ணி பூமிக்கு என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும், எப்போ பருவங்கள் மாற்றம் அடையும், இது எல்லாம் பார்த்து கணக்கச்சிதமாக அறிவியல் ரீதியாக கணிதவியல் ரீதியாக கணித்து அதற்கேற்ற மாதிரி பஞ்சாங்கத்தை உருவாக்கி
அதை நமக்கு தந்துட்டு போயிருக்காங்க. அதை நமக்கு விவரிக்கும் விதமாக கோவில்களையும் கட்டிட்டு போயிருக்காங்க. இந்த விளக்கங்கள் எதுவுமே தெரியாமல் நவகிரகங்களை ஆரியன் தான் கொண்டு வந்து போத்துனா, மன்னர்களை ஆரியன் அடிமையாக வச்சுருந்தான், இது எல்லாமே ஆரியர்களுடைய பண்பாடுன்னு நம்முடைய தமிழர்களே இதை சொல்கிறது மிகவும் வேதனையான விஷயம். தயவு செய்து நம்மளுடைய வரலாறை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய கடல் கடந்த வரலாறு மேலே உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? தயவு செய்து நான் போட்ட ஏன்ஷியன்ட் அபாக்லிப்ஸ் வீடியோவையும் குமரிக்கண்டம் வீடியோவையும் தெளிவாக பொறுமையாக நிதானமாக பாருங்கள். அதில் நான் சொன்ன எல்லா விஷயத்துக்குமான ஆதாரங்கள் அந்த வீடியோவிலேயே இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் தேடி பார்த்துக்கலாம். ஏன்னா அது எல்லாமே 100% ஃபேக்ட் பேஸ்ட் வீடியோ தான். 18ஆம் நூற்றாண்டில் நம்முடைய சவுத் இந்தியாவுக்கு வந்த பிரெஞ்சு மிஷினரியான J.A. துபாய் அருமையாக தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்காரு. அதில் என்ன எழுதியிருக்காருன்னா, சவுத் இந்தியாவில் இந்துக்கள் கொண்டாடும் பண்டிகையான பொங்கல்னு எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காரு? இந்துக்கள் கொண்டாடும் பண்டிகைன்னு எழுதியிருக்காரு. இதில் தமிழர்கள் பொங்கல்னு வச்சுருக்காங்க, தெலுங்கர்கள் அதை வேற பேரில் அழைக்கிறாங்கன்னு தான் அவர் குறிப்பிட்டிருக்காரு. இது எல்லாத்தையும் சேர்த்து இந்துக்களுடைய பண்டிகைன்னு தான் சொல்லியிருக்காரு. ஆக தமிழர்கள் இந்துக்களாக தான் இருந்திருக்காங்க. தமிழர்கள் எல்லாருமே தங்களை இந்துக்களாக தான் நினச்சிருக்காங்க. இப்போ தான் அரசியல் காரணத்துக்காக என்னைக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதோ, என்னைக்கு மொழி வழி மாநிலமாக இந்த மாநிலங்கள் பிரிஞ்சுதோ, அன்னையிலேருந்து தான் இந்த திராவிட தற்குறிகள் பண்ண வேலை தான் இந்த தமிழர்கள் இந்துக்கள் இல்லை என்ற உருட்டே. இதை நம்ம தமிழர்கள் நம்மளுடைய வரலாறு தெரியாமலேயே அதை பிடிச்சிக்கிட்டாங்க. ஒரு பிரெஞ்சு நாட்டுக்கார மிஷினரி சொல்கிறாரு, இந்துக்களாக தான் இவங்க எல்லாருமே தென்னிந்தியாவில் இந்த பண்டிகையை கொண்டாடினாங்கன்னு. ஆனால் கண்ணெதிராக இந்துக்களாக கொண்டாடினாங்கன்றதை பார்த்த இவர் சொன்னதை இந்த தமிழ்நாட்டு தற்குறிகள் எத்தனை பேருக்கு தெரியும்னே எனக்கு தெரியல. அப்படி இருந்தோம், ஆதாரங்கள் இருந்தோம், இல்லை நாங்கள் இந்துக்களே கிடையாது, பொங்கல் தமிழர்களுடைய பண்டிகைன்னு உருட்டிட்டு சுற்றுறாங்க. உண்மையாகவே பொங்கல் தமிழர்களுடைய பண்டிகையாக இருந்தால் அதை அறுவடை நாளில் மட்டும் கொண்டாடி இருக்க மாட்டாங்க. அந்த பண்டிகையை உலகம் முழுக்க இருக்க எல்லா நாகரிகத்திற்கும் இவங்க பரப்பியிருக்கவே மாட்டாங்க. பண்டைய தமிழர்களுடைய குணமே நமக்கு என்ன இருக்கோ அதை மற்றவங்களுக்கு தரணும், மற்றவங்க கிட்டேருந்து பிடுங்கக்கூடாதுன்றது தான் அவங்களுடைய எண்ணமாகவே இருந்தது. ஆனால் இப்போ இருக்க தமிழ் தேசியம் பேசக்கூடிய அரசியல் அறிவும் வரலாற்று அறிவும் இல்லாத தமிழர்கள் நம்மளை பிரிக்கிற வேலையை மட்டும் பார்க்குறாங்களே தவிர உண்மையாகவே நம்மளுடைய வரலாறு என்ன, நம்மளுடைய வாழ்வியல் என்னன்னு தெரியாமலேயே இவங்க அவங்களுடைய சுய லாபத்துக்காக இந்த மாதிரியான வேலையை பார்த்துட்டு வராங்க. தயவு செய்து எல்லாருமே தமிழர்கள் இந்துக்கள் இல்லை என்ற பேச்சை இத்தோடு விட்டுருங்க. உங்களுக்கு இதுக்கு மேலேயும் ஆதாரம் வேணும் அப்படின்னா நீங்கள் போய் வரலாற்றில் எந்தெந்த ஆங்கிலேயன் எந்தெந்த மாதிரி எழுதியிருக்கான்னு நீங்களே தேடுங்க. எல்லாத்தையுமே உங்களுக்கு ஆதாரமாக தூக்கி கொடுக்க முடியாது. என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இனி வரப்போகிற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என்னுடைய வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும், தமிழர்களுக்கும், உலகம் முழுக்க இருக்க எல்லாருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அரிகாத்தோ மக்களே. That's all, folks.